எங்கள் வீட்டு ருசியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு. இதற்கு முதலில் உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சள் பூசணிக்காயை அதனுடைய தோலும் விதையும் நீக்கி இது போல சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதன் கூடவே சிறிதளவு திருவின தேங்காய், கறிவேப்பிலை, 2-3 பச்சை மிளகாய், பொடிதாக நறுக்கின பாதி வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 1 ஆழாக்கு கடலை பருப்பை நல்லா கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இதன் கூடவே சிறிதளவு பெருங்காய பொடி, மஞ்சள் தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி, கூடவே சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து கலந்து 2 விசில் வர வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாகினதும் அதன் கூட சிறிதளவு தாளிப்பு வடகம் சேர்த்து பொரிய விடுங்க. அதன் பிறகு நறுக்கி வைத்த வெங்காயம், மஞ்சள் பூசணிக்காய், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து மிதமான தீயில வைத்து 5 நிமிடம் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்துடைய நிறம் லேசா மாற ஆரம்பிக்கும் சமயத்தில் வேக வைத்த கடலை பருப்பு, இதன் கூடவே பருப்பை வேக வைக்க பயன்படுத்தின தண்ணியும் சேர்த்து இன்னும் 1 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சமயத்தில் ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதன் கூட சிறிதளவு திருவின தேங்காய் சேர்த்து அதை லேசாக ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வதக்கின தேங்காவையும் கொதிச்சுக்கிட்டு இருக்க மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு கூட சேர்த்து கலந்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வைத்து மேலும் 5 நிமிடம் கொதிக்க விட்டு எடுத்தால் சுவையான மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு சூடாக பரிமாற தயார். கடைசியாக இதை பரிமாறும் சமயத்தில் இதன் கூட சிறிதளவு உருக்கின நெய்யை சேர்த்து பரிமாறினால் இதனுடைய ருசி அருமையாக இருக்கும். இதை பரிமாறும் சமயத்தில் சூடாக வடித்த சாதம், ருசியான மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு, இதன் கூடவே உங்களுக்கு பிடித்தமான வத்தல், சிறிது பொரித்த கொத்தவரங்காய் வத்தல் மற்றும் காரத்துக்கு கொஞ்சம் புடலங்காய் 65யும் சேர்த்து பரிமாறினால் இதனுடைய ருசி அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த மஞ்சள் பூசணிக்காய் கூட்டை இதே போல செஞ்சு சுவைத்து இதனுடைய ருசி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.